கீர்த்தனா என்னன்னாங்க மித்ரா, எனக்கு இது ஈஸாப் ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியாதுல்ல உங்களால? நந்தனா சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் கீர்த்தனாக்கு பார்த்து சொல்லி கொடுக்குறீங்களா? அப்புறம் நான் ரெக்கார்டிங் அனுப்புறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஈஸாப். நான் ஈஸாப் ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விடுறேன். இன்னைக்கு எடுக்கிறதும் பைபேக் ஆஃப் ஷேர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸாப்போட ஹை லெவல் வியூ சொல்றேன் சிவா. கம்பெனி வந்து ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்குறேன், அதாவது நீங்க என் கம்பெனியோட ஷேரை வாங்கிக்கோங்கன்ட்டு அந்த எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லுவாங்க. எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க சிவா. ஓகே, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் 2025லேருந்து டிசம்பர் 2026 உங்களுக்கு ஒரு டைம். அந்த டைம்குள்ள நீ கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளவு வாங்கிக்கிறன்றத நீ சொல்லு அப்படின்னு சொல்ற டைமை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈசாப்போட கான்டெக்ட்ல வெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜான்வரி ஸ்டார்டிங்ல இருந்து டிசம்பர் 2026 எண்டுக்குள்ள இருக்கிற அந்த டைம் பீரியட்ல நான் வந்து சொல்லிடுறேன், சரி நான் வந்து இவ்வளவு ஷேர்ஸ் வாங்கிக்கிறேன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சொல்லும், சரி நீங்க வாங்கிக்கிறீங்களா, நீங்க வாங்கிக்கிற வேண்டிய தருணம் வந்து உங்களுக்கு வந்து ஜான் 2026ல இருந்து 2027ல இருந்து ஜான் வந்து டிசம்பர் 2027குள்ள ஒரு இது இருக்கு. ஓகேவா, நீங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த டைம்குள்ள, எப்ப வேணா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை வந்து நீங்க அதோட ரைட்டை வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் சொல்லும். அதுக்கு பேரு என்னன்னா எக்ஸசைஸ் பீரியட். ஓகேவா, சோ இந்த இதுல திடீர்னு எம்ப்ளாயி வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சிவா. ஓகேவா, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி வேலையை விட்டு போயிட்டானா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்வெஸ்டட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா சிவா, இப்ப நான் இப்படி சொல்றேன் சிவா, இவங்களுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கோஹினூர் டைமண்ட் இருக்குல்ல சிவா, கோஹினூர் டைமண்ட் வைரம். வைரம் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சிவா. ஓகே, நம்ம எல்லாம் எக்ஸிபிஷனுக்காக பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறோம். வைரத்தை வாங்குறவரு ஒரு கேட்டகிரி, ஆனா அந்த வைரத்தை பார்க்கறதுக்காக எக்ஸிபிஷன் போடுறவங்க ஒரு கேட்டகிரி. ஓகேவா, இப்ப நான் வந்து வெளியில என்ட்ரன்ஸ் போட்டிருக்கான், வைரத்தை பார்க்கணும்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்க 1,00,000 ரூபாய் கொடுக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் வந்து பயங்கர ஃபெல்தி ரிச் பீப்புள் 1,00,000 ரூபான்னு சொல்லிட்டு டைமிங் போடுறோம். காத்தால 10லேருந்து 12க்குள்ள வந்தானா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறதுக்கு மட்டும் டைமிங் இது. அதுதான் அந்த வெஸ்டிங் பீரியட் ஷேர்ஸுக்கு. ஓகே, நீங்க 1,00,000 வாங்கிட்டீங்க, 1,00,000 கொடுத்து நீ வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றா, நீ வாங்கிட்டல, நீ கரெக்டா 1:30 மணிக்கு வா. 1:30 மணிக்கு வந்துட்டு 2:30 மணிக்குள்ள அந்த வைரத்தை இது பண்ணிட்டு போலாம், வாங்கிட்டு போலாம் அப்படின்றாங்க. அந்த 1:30லேருந்து 2:30க்குள்ள அந்த வைரத்தை வாங்கிட்டு போலான்றதுக்கு ஒரு இது சொல்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் எக்ஸசைஸ் பீரியட். புரியுதா? ஒருவேளை என்ட்ரன்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க சிவா, இந்த 1:30லேருந்து 2:30க்குள்ள ஆள் வருதுல்ல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா அன்வெஸ்டட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கு வாங்கிட்டாங்க, ஆனா வைரத்தை பார்க்கறதுக்கான பார்க்க முடியல அவங்கள, பார்க்கறதுக்கோ தொடறதுக்கோ இல்ல வாங்கறதுக்கோ அவங்களால முடியல. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அன்வெஸ்டட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. சிலது என்ன ஆயிடும் தெரியுமா, இவங்க ஆப்ஷன்லாம் கொடுத்து நீங்க இந்த டைமுக்கு வாங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்துக்கோங்க, இந்த டைம்ல வாங்க, வைரத்தை பார்க்கலாம்னு சொல்ல இந்த என்டையர் ஆக்டிவிட்டியுமே நடக்கவே இல்லைன்னா அதுக்கு பேர் என்னன்னா லேப்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேர்ஸ்ல இது எப்படி நடக்கிறதுனா, ஒரு 1.5 வருஷ காலம் நீ எந்த டைம் வேணா சொல்லு, உனக்கு நான் ரைட் கொடுக்குறேன், ஷேர் வாங்கிக்கலாம். ரைட் கொடுக்கறதுக்கு ஒரு காஸ்ட், அதான் வெஸ்டிங்னு அர்த்தம். ஓகே, டு கெட் த ரைட் டு கெட் த ஷேர், டு கெட் த ஷேர் யூ ஹேவ் டு அக்வயர் அ ரைட் சிவா, அதுதான் வெஸ்டிங்னு அர்த்தம். ஒன்ஸ் யூ ஆர் you have purchased the shares, it's called as exercising. Okay, once you have received the right but you have not exercised it, it is called as unvested. Nothing has happened, nobody has come exercised the right, neither purchased the option, purchased the shares nalum இதுக்கு பேர் lapsed ன்னு சொல்லுவாங்க. இந்த 4 டெர்மினாலஜியை தான் ஈசாப்ல முதல் ஸ்டெப் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்பெனி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டாக் ஆப்ஷன் சொல்றோம், அதுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி கிடையாது. அப்புறம் ஓகே, இந்த மாதிரி ஈசாப் எம்ப்ளாயி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் எக்ஸ்பென்ஸ் வந்து கம்பெனி வந்து இன்கர் பண்றது அப்படின்ற போது ஒரு கால்குலேஷன், அதை நான் டீடைல்டா சொல்லியிருக்கேன் சிவா வீடியோ ரெக்கார்டிங்ல, எப்படி பார்க்கணும், இன்ட்ரின்சிக் வேல்யூ டு எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்டெப் 1.
ஸ்டெப் 2 எப்படின்னா சிவா இப்ப 2 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க சிவா வெஸ்டிங் பீரியட். ஓகேவா? இப்போ அதுல வந்து இந்த வருஷம் ஓவர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் ஆன பீரியட் தான் என்ன சொல்லுவோம்னா 1/2ன்னு சொல்லுவோம். அதான் எக்ஸ்பயர்டு பீரியட் பை டோட்டல் வெஸ்டிங் பீரியட். இப்போ இந்த வருஷம் ஓவர் ஆயிடுதா, அடுத்த வருஷத்துக்கு 2 வருஷத்துல 1 வருஷம் ஓவர் ஆயிடுது. அடுத்த வருஷத்துல எக்ஸ்பயர்ட் பீரியட் என்ன ஆகும், 2 வருஷம் எண்ட்ல 2 வருஷமும் ஓவர் ஆயிடும். ஸோ 2/2 அப்படி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர் நந்தனா நீங்க ரீகேப் பண்ணிக்கோங்கண்ணா, ரெக்கார்டிங் பாருங்க. அப்படியும் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க சரியா? இப்போ 2 வருஷம் ஆயிடுத்து சிவா, அப்ப 2/5 ரெண்டாவது வருஷத்துல. அப்போ எக்ஸ்பயர்டு பீரியட்னா என்ன, பீரியட் கம்ப்ளீட் ஆயிடுத்து டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் 5 வருஷம். சில பேர் ரைட் கொடுப்பான், 5 வருஷம் வெயிட் பண்ணி எம்ப்ளாயிஸ்க்கு ரைட் கொடுத்து இந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க வாங்கிக்க போறீங்களா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி கேசஸ் இருக்கும். அப்ப அந்த 5 வருஷம் வெயிட் பண்ண கொடுக்குறான்ல கம்பெனி டைம், அதுதான் வெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க, டோட்டல் வெஸ்டிங் பீரியட். இப்போ தேர்ட் இயர்ல என்ன ஆகும், 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுதா 3/5. 4 இயர் என்ன ஆகும் 4/5. 5 இயர்ஸ்ல 5/5 இப்படி வரும். ஓகேவா? இது மூணாவது வருஷம் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கம்பெனி வந்து எவ்வளவு இன்கர் பண்ணிருக்கோம் ஈசாப்புக்காக அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா. gross value minus cumulative expenses recognized up to entire earlier accounting period. இது ஒண்ணு. மூணாவது வந்து cancellation of options சிவா. திடீர்னு வந்து எம்ப்ளாயி வந்து வேலையை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. நான் வாங்குறேன், எனக்கு ரைட்டு வாங்குறேன், நான் ஷேர் வாங்குறேன்னு சொல்லிக்கிறதுக்கு அதான் அட்மிஷன் ஃபீஸ் கட்டிட்டான் 1 lakh rupees. ஆனா கோயினூரை போய் பார்க்கவே இல்லை, டைமண்டை போய் பார்க்கவே இல்லை, கம்பெனி விட்டு போயிட்டான் இல்ல ஊருக்கு கிளம்பி போயிட்டான்னு வச்சுக்கோங்க கோயினூர் டைமண்ட் கேஸ்ல. அப்போ ஷேர்ஸ் கேன்சல் ஆகும். ஷேர்ஸ் கேன்சல் ஆகும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே போட்ட என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிஎன்எல்பி. இது வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ன்றது வந்து எக்ஸ்பென்சஸ்ன்றது கம்பெனியா இனிஷியேட்டிவ் எடுத்து as a part of motivation இன்கர் பண்ற எக்ஸ்பென்சஸ், அதனால இட்ஸ் அ எக்ஸ்பென்ஸ். அதனால தான் பிஎன்எல் டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கோம். இது ரெகக்னிஷன் ஆஃப் ஸ்டாக் ஆப்ஷன்றது அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரி மாதிரி கண்ணா. அவுட்ஸ்டாண்டிங் என்ன என்ட்ரி, எக்ஸ்பென்சஸ் டு எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங், கரெக்டா? அந்த மாதிரி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பென்சஸ் டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். புரியுதா சிவா? நந்தனா ஒரு வாட்டி ரீகேப் கரெக்டா இருக்காடா நந்தனா? சிவா ஹை லெவல்ல புரியுதா? அப்புறம் நான் ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணேன்னா குமுதா ஹாப்பி. என்ன வந்துருது, இவனுக்கு பைசா வந்துருது, யாருக்கு, கம்பெனிக்கு. கஜானால போட்டுக்கிறான், எம்ப்ளாயியா வாங்குறான் ஷேர், கோயினூர் டைமண்டா வாங்கிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பைசா வந்துட்டே இருக்க கல்லாப்பெட்டியில அவங்களுக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பேங்க் டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவல் என்ட்ரி எப்படி வரும்னா நீங்க நல்லா இப்படி வரும், பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு பிரீமியம் இப்படி வரும். சரியா கண்ணா? ஆனா இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் நான் எடுத்துட்டு வந்தோம், ஏன்னா முன்னாடி அதுக்கான இது பண்ணியிருக்கேன் என்ட்ரி. அதுக்கப்புறம் அதை வந்து சம்டைம்ஸ் வந்து 15 ரூபாயில கூட 10 ரூபாய் 15 ரூபாயில விற்கிற மாதிரி பிரீமியத்துல விற்பாங்க. அப்ப இந்த ஜேர்னல் என்ட்ரி வரும். கடைசி கேட்டகரி ஒண்ணுமே நடக்கல, அந்த டிக்கெட் மட்டும் டிக்கெட் கவுண்டர்கார மட்டும் உட்காந்துனே இருக்கான், யாரா ஆள் வருவானான்னு பார்த்துட்டு யாருமே இல்லைல்ல. அந்த மாதிரி கம்பெனி பார்த்துட்டே ரைட் கொடுத்துட்டோமே யாருமே வரலையான்னு உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. உட்காந்துன்னு வந்து கடைசி 2 வருஷம் வரைக்கும் ஒருத்தங்க கூட வந்து வாங்கவே இல்லைன்னா இதெல்லாம் வந்து இந்த இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்க்குலாம் இந்த மாதிரி நடக்கும். எஸ் பேங்க் சொல்லக்கூடாது அதெல்லாம், அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் நடக்கும். ஓகே, ஸோ லேப்ஸ் ஆஃப் அன்எக்ஸசைஸ்ட் ஆப்ஷன் வந்து கடைசியா ஒன்னும் ரைட்டுமே வாங்கல சிவா, ரைட்டே வாங்கல, ரைட் வாங்கினா தானே ஷேர் வாங்க முடியும், ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா சில சொல்லுவாங்கல்ல ஒரு இது கூட நவர மாட்டேங்குதுன்ட்டு, ஒரு கல்லு கூட நவர மாட்டேங்குதுன்னு வாங்கல பெரியவங்க அந்த மாதிரி. அப்ப இந்த ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் என்ன ஆயிடும்னா ஜெனரல் ரிசர்வ்க்கு மூவ் ஆயிடும். ஓகேவா? இது ஹை லெவல், இது நீங்க பாருங்க. அப்படியே இதை வச்சே அலைன் பண்ணி ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கேன் சிவா. ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன, செகண்ட் இயருக்கு என்ன, எக்ஸசைஸ் ஜேர்னல் என்ட்ரி, லாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கேன், பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 30 நான் எடுக்கல, அது இது பார்த்துட்டு நீங்களாம் பிரிட்டி கம்ஃபர்டபிள்னா நான் எடுக்கிறேன். இது வரைக்கும் ரெட்ல மார்க் பண்றேன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 31ஓட கான்செப்ட் ஆனா 30-31 ஒரே மாதிரி தான், நீங்க இது போட்டீங்கன்னா அது போட்டுடலாம். மித்ரா புரியுதா? மித்ரா நீங்க ஈஸா இந்த
போட்டு பாத்தீங்களா? தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். புரிஞ்சுதா? சூப்பர், வெரி குட் மித்ரா, எக்ஸலண்ட். அப்புறம் என்ன நந்தனா ஃப்ரெண்டு சூப்பரா சொல்லி தந்துருவாங்கடா. ஓகேவா? நீங்க ஆனா நான் ஜஸ்ட் ஒரு கிட்டிங்காக சொல்றேன். வீடியோ ரெக்கார்டிங் பாருங்க நந்தனா, புரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். இப்போ ESOPன்னு ஒரு ஸ்கீம் மாதிரி ESPன்னு ஒரு ஸ்கீம். ESPPன்றது என்னன்னா எம்ப்ளாயி ஸ்டாக் பர்ச்சேஸ் பிளான். ஓகேவா? பர்ச்சேஸ் பிளான்னா இது எம்ப்ளாயி கொடுக்குற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். இதுல வந்து எம்ப்ளாயியே வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணும்போது எம்ப்ளாயியே வாங்கிக்கிறான். அது பப்ளிக் இஷ்யூ நடக்கும்போது எம்ப்ளாயியே வாங்கிக்கிறான். ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறது. பர்ச்சேஸ் பிளான் வந்து when it's a part of public issue, எம்ப்ளாயியோ நம்ம கம்பெனி ஷேர்ப்பா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. Employee stock purchase scheme வந்து the fair value of employee stock purchase scheme shall be treated as a form of employee compensation in the financial statements of the company. Fair value of ESPP வந்து number of shares to be issued on the ESPP into fair value minus issue price. இஷ்யூ பிரைஸ்னா என்ன அர்த்தம்னா கம்பெனி எந்த பிரைஸ்ல பப்ளிக் இது பண்றதோ அது. ஃபேர் வேல்யூன்றது இட்ஸ் ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது புரியுதா? இப்ப சம் பார்க்கும்போது புரியும் பாருங்க. அதே என்ட்ரி தான் மித்ரா நந்தனா சிவா. பேங்க் எம்ப்ளாயி கம்பன்சேஷன் எக்ஸ்பென்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிரீமியம். அப்புறம் அது ரிமைனிங் வந்து P&L டு எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ். அது நிறைய என்ட்ரிஸ் இருக்கும், இதுல 2 இருக்கும். இது ஸ்டேஜ் 4ல சிவா ஈசாப் மித்ரா ரந்தனா. ஆமா, இப்ப நானும் படிச்சிட்டு இருக்கேன் இத. இப்ப பாருங்க Y லிமிடெட் மித்ரா வேணாம் சிவா, இது படிங்களே சிவா. சூப்பர். இஷ்யூ பண்றாங்க 2000 ஷேர்ஸ். ESPP 50 ரூபா. when the market price was 150 ரூபா. 150 ரூபா, ஆனா 50 ரூபா தான் இவங்களுக்கு பண்றாங்க. ஓகேவா? அப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10 ரூபா. அப்பனா ஃபேஸ் வேல்யூ விட்டுருங்க. எவ்வளோக்கு பிரீமியம் பண்றாங்க சிவா? 150 மைனஸ் 10 140 ரூபாய்க்கு இவங்களுக்கு வந்து பிரீமியம். ஓகே. ஸோ பேங்க் அக்கௌண்ட் 2000 இன்டூ 50 அதுல தானே இவங்களுக்கு வாங்கி இது பண்றாங்க. எம்ப்ளாயீஸ்க்காக இவங்க எவ்வளவு பேர்டன் எடுத்துக்கிறாங்க பாருங்களேன். கம்பெனி 2 லட்சம் ரூபாய் பேர்டன் எடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்களேன், நான் சொல்றேன். employer is giving to employee at வெறும்னா ஒரு ஷேர் 50 ரூபா தான். அப்போனா 2000 ஷேர் எவ்வளோ? ஆமா 50 rupees கண்ணாங்க. 1 லட்சம் தான். ஆனா எம்ப்ளாயர் ஒரு பண்றான், இவங்க அதுக்காக எவ்வளவு ரூபா இவங்க எக்ஸ்பென்ஸ் இதுவாறாங்க பாருங்களேன். கம்பெனிக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுறது இதனால. எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்ஸ் கம்பெனிக்காக இவங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பேர் பண்றாங்கன்னா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட வந்து 100 100
சிவா இவன் 100 ரூபாய்க்கு இவன் எக்ஸ்பென்ஸ் ஃபேஸ் பண்றான். ஆக்சுவலா 150 ரூபாய் சிவா மார்க்கெட் பிரைஸ் ஓடுது. 100 ரூபாய் இவன் கை விட்டு போடுறான், கம்பெனி கை விட்டு போடுறான் சிவா. புரியுதா சிவா? கம்பெனி கை விட்டு போடுறான். கம்பெனி இஸ் பேரிங் திஸ் எக்ஸ்பென்ஸ். இங்க ஸ்க்ராச்சிங் ஹீட் முடியவே இல்லை. அங்க எப்படி இருக்கு மித்ரா நந்தனா உங்களுக்கு? இல்ல ஐயோ இங்க பயங்கர. அங்க தூத்துக்குடியில எப்படி இருக்கு சிவா? ஐயோ ரொம்ப முடியவே இல்லை சிவா எனக்கு. அப்படியே விட்டா ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. மார்னிங் சுத்தமா முடியல. ஒரு 8 o'clockலாம் வெளியில போயிட்டு வந்ததுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. ஓகே அதான் நான் எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா இப்பெல்லாம் காத்தால எங்கேயும் பக்கத்துல போயிட்டு வந்தேன். பயங்கரமான ஒரு அது சொல்லவே தெரியல, அனல் அடிக்குது உடம்பு ஃபுல்லா. எனக்கு அப்படியே ரெண்டு ரெண்டா நான் இன்னைக்கு. இப்போ கேக்குதா சிவா? ஆ இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுன்னா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு இந்த ஃபேஸ் வேல்யூ தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ரூபாய் தான். ஸோ ஒரு ஷேருக்கு 10 ரூபாய்னா 20,000, 2000 ஷேருக்கு 2000 இன்ட்டு 10. ஓகேவா? அப்புறம் ஷேர் பிரீமியம் ஒரு ஷேருக்கு 140 ரூபா. ஓகேவா சிவா? 150 மைனஸ் 10, 2000 ஷேருக்கு 2000 இன்ட்டு 140. அவ்வளோதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே சூப்பர். மித்ரா உங்களுக்கு மித்ரா? நந்தனா உங்களுக்குமா? சூப்பர். ஸோ கேட்க மாட்டாங்க சிவா. இல்ல 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 அப்படி கேட்க மாட்டாங்க சிவா. கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. கார்ப்பரேட் அக்கௌண்டிங்ல 95% புக்கு சம்ம தான் வரும். கனெக்ட் பண்ண மாட்டாங்க சிவா. இசாப்பும் இஎஸ்பிபியும் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்கும் கனெக்ட் பண்றான், ஜாயிண்ட் ப்ராசஸ் கனெக்ட் பண்றான், அதெல்லாம் பண்றாங்க. பார்ட்னர்ஷிப்பை வந்து ரிட்டையர்மெண்ட்டா இல்ல டெத்தா இல்ல அத சேலமா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறது. கார்ப்பரேட் அக்கௌண்டிங் நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா பண்ண மாட்டோம். ஆமா ஆக்சுவலா அது சிஎஸ்எம் சிவா. நான் அப்புறம் தான் பார்த்தேன் அது. ஆனா அது கொஞ்சம் கனெக்ட் பண்றாங்க, நானுமே பார்த்தேன். அதான் இல்ல இது இது கண்டிப்பா கனெக்ட் பண்ண மாட்டாங்க சிவா. கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல 95% கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியலும் காஸ்ட் கொஞ்சம் கனெக்ட் பண்றாங்க, இது கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ம், ஆமா. நம்மளுக்கு வந்து அந்த சம் அப்பதான் கண்ணுல அந்த சம் தான் கண்ணுல பட்டுட்டே வரும். ஐயோ இது தெரியலையே தெரியலன்னு மத்ததெல்லாம் மறந்து போயிடும். எனக்கு ஒரு வாட்டி அப்படிதான். ஐயோ நம்மளுக்கு அந்த ஒரு சம் தெரியலையே, அந்த சம்னால இதுவாயிடுமோன்னு வேற பயம் வேற வந்துரும். கரெக்ட் தான். ஆமா. எங்களுக்கு ஒரு வாட்டி ஹோல்டிங் சப்சிடரி ஆக்சுவலா சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனா அதுல 4 இருக்கு. ஸ்பின் ஆஃப் ஒன்னு சொல்லுவாங்க, டிமர்ஜர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, மர்ஜர் அந்த மாதிரி இருக்கும். இந்த சம் அத டிமர்ஜரா மர்ஜரான்றதே கண்டுபிடிக்கிறதே எனக்கு புரியவே இல்ல. ஐயோ ஆனா ஸ்டெப்ஸ்லாம் மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் இது பண்ண மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லாம் தெரியுது. ஆனா அந்த சம் அதுக்கே எனக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பேப்பர்ல அதை தவிர எனக்கு
எனக்கு சில கான்ஃபிடென்ட்டா தெரியும்ல நம்மளுக்கு இது கான்ஃபிடென்ட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் சம் வரும். அங்க போய் பார்த்தேன்னா அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. எல்லாமே பிளாக் ஆச்சு. எனக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன், மத்த சம்லாம் சரியாவே பண்ணல சிவா நானு. என்னமோ அதாவது அது பேர் என்ன? ஆ, அப்புறம் எனக்கு ஒரே ஃபீலிங் துக்கம் தொண்டை அடைக்கிறது. பாபா கோயில். ஐயோ அப்பா! அப்படியே டென்ஷன் ஆயிரும் எனக்கு. அதை விட காமெடி என் ஃப்ரெண்டை நான் அப்ப ரொம்ப டஃப்பா இருக்கும் சிவா. அதாவது என்ன சொல்றது, நான் என்ன சொல்றதுன்னா, நான் ஃபைனல் இப்ப எழுதுறேன்ல, நடுவுல ஒரு வாட்டி எழுதினேன் வேலை பண்ணும்போது. அப்ப ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ணேன். ஆனா உங்களுக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படி ஆகாது, கவலைப்படாதீங்க. ஆமா, ஆமா. கம்பைன்டு சம் பார்க்கணும். இன்னொன்னு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன டிசைட் பண்ணேன்னா, ஒரு வேர்டு கூட மெட்டீரியல்ல விடக்கூடாது. எண்ட் டு எண்ட் வேர்டு மெட்டீரியல்ல பார்க்கணும். ஒர்க்கிங் டைம்லலாம் சும்மா ரேண்டமா பார்த்துட்டு தான் போறது தான். அப்புறம் தான் டிசைட் பண்ணேன், ஒரு வேர்டு கூட நம்ம விடக்கூடாது, ஃபுல்லா பார்த்துடணும். அதுல எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப டிசைட் பண்ணது தான். எங்க சார் சொல்லும்போது அப்போ ஏன்னா அப்ப படிக்கிறதுக்கும் டைம் இல்ல. அதனால தான் எல்லார்கிட்டயுமே சொல்றேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா மத்த சாப்டர்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுத்துரும். ஆன் ஏப்ரல் 1st 2023 எக்ஸ் வந்து 200 ஷேர் ஆஃபர் பண்றாங்க 400 எம்ப்ளாய்க்கு. ஸோ ஷேர்ஸ் எம்ப்ளாயீஸ் பர் ஷேர் ஷேர்ஸ் வந்து 400 200 பர் ஷேர் 25 400 எம்ப்ளாயீஸ் were given a month to accept the shares. ஒரு மாசம். The shares issued under the plan shall be subject to lock-in transfer for 3 அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு அவங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது. லாக்இன் பீரியட் இருக்கு சிவா. மித்ரா ஆனந்தனா செல் பண்ணக்கூடாது ஃப்ரம் த கிராண்ட் டேட். அதாவது 1/4/2023 1/5/2023 வரைக்கும். கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேம்மா, எனக்கு இல்ல அது. எம்ப்ளாயிஸ் ஆர் கிவன் அ மந்த் டு அக்செப்ட் த ஷேர்ஸ். ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க, ஓகேவா? இதுக்கு அக்செப்டன்ஸுக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஷேர்ஸ் அண்டர் திஸ் பிளான் இஸ் சப்ஜெக்ட் டு லாக்-இன் பீரியட் ஃபார் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்னா எவ்வளவு வரும் நந்தரா? 1/4/2023 to 24, 24 to 25, 25 to 26. கரெக்டாடா? இது வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. the market price of the share வந்து 30 ரூபா. ஒரு ஷேர் 30 ரூபா. due to post vesting restrictions on transfer the fair value வந்து அதோட ஃபேர் வேல்யூ எப்படின்னா அது இப்போ நம்ம கேபிட்டல் கெயின்ஸ்ல ஃபேர் வேல்யூன்னு வைப்பாங்க தெரியுமா லஷ்வா? அதாவது ம், அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஒரு மாதிரி ஆவரேஜ் அவுட்டா வைப்பாங்க சிவா அண்டர் திஸ் பிளான். எப்படின்னு சொல்லலாம், தோராயமா அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி வைப்பாங்க ஃபேர் வேல்யூ. 30th ஏப்ரல் வரைக்கும் 50% வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 50% வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 50%னா 200 பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சரியா? அண்ட் பெய்டு ₹25 பர் ஷேர், ஓகேவா? 25 பர் ஷேர். நாமினல் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர் வந்து 10 ரூபாய்.
ஃபேஸ் வேல்யூ சிவா, ஃபேஸ் வேல்யூ. Record the issue of shares in the books of the company under the aforesaid plan. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 400 இதில் கொடுக்குறாங்க, கிவ் மந்த் கொடுக்குறாங்க. அப்புறம் போஸ்ட் வெஸ்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் 30th ஏப்ரல்லையே வந்து 50% அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் இன் டைமுக்கு மடிக்கும் என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ. ம் எது சிவா? இது 50% அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் சிவா. ஸோ 200 எம்ப்ளாயீஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு 200 ஷேர்னா 200 எம்ப்ளாய்க்கு ஸோ 40,000 ஷேர்ஸு இவங்க வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாயர் வந்து 50 ரூபா 25 ரூபா. அப்போ 40,000 ஷேர்ஸுக்கு இன்ட்டு 25. ஸோ 10 லட்சம் ரூபாய் எம்ப்ளாயர் கைவிட்டு கொடுக்குறோம். சாரி, எம்ப்ளாயி இஸ் கிவிங் டு எம்ப்ளாயி கிவிங் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட். ஓகேவா? ஸ்டெப் ஒன். ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூ வந்து இதுக்காக எவ்வளோ இவங்க எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு ஷேருக்கு வந்து 25 ரூபாயா? அப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோ 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சாரி, த ஃபேர் வேல்யூ ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து எஸ்டிமேட் 28 ரூபாய் இல்ல, 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஷேர் வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ கம்பெனி எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணிக்கிறோம்? 3 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணிக்கிறோம். அப்போ 40,000 ஷேர்ஸ்னா
40,000, 40,000 into 3, 1,20,000. அப்புறம் ஈக்விட்டி ஷேர் வந்து அது as usual 10 ரூபாய். அப்போ 40,000 ஷேர்ஸ் வந்து 40,000 into 10. இது ஸ்டெப் நம்பர் 3. அப்புறம் ஸ்டெப் நம்பர் 4 வந்து ஒரு ஷேருக்கு வந்து அவங்க இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 28 ரூபாயிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 18 ரூபாய். அப்போ 40,000 ஷேர்ஸ்க்கு 18 இன்ட்டு 40,000. ஸோ 7,20,000 ரூபாய். இதுதான் இங்கே போட்டிருக்காங்கண்ணா. 10 லட்சம் 1,20,000, அப்புறம் 4 லட்சம் 7,20,000. புரியுறதா எல்லாருக்கும்? அதே அதே ஸ்டெப். மித்ரா புரியுறதா மித்ரா? நந்தனா இது அப்படியே இங்க ரிப்பீட் பண்ணிருக்கேங்கண்ணா. ஸோ பார்த்துக்கோங்க. buyback of shares. மித்ரா buyback of sharesனா என்னடா? என்னமா? கேட்கல. இன்னும் ஒரே வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. இது பிரச்சனையா இருக்குங்களா? ஓகே. ஷியோர் பை அர்த்தம். குட். கரெக்ட். சூப்பர் சிவா. A buyback of shares when a company purchases its own shares in the stock market. Through buyback, a company takes outstanding shares off the market and returns capital to the investors. Okay, va? It can be done through a tender offer or an open market offer. Buyback of shares. இப்போ buyback of shares வந்து ரூல் 17 of companies act என்ன சொல்றதுன்னா, it apart the explanatory statement annexed to the notice for general meeting in respect of private and unlisted companies for buyback என்ன சொல்றாங்கன்னா, அந்த போர்ட் மீட்டிங்ல வந்து at which the buyback was approve ஆகிறது அதுதான் buyback பண்ணோம். ஏன் buyback பண்றோம்ன்ற இம்பார்ட்டன்ட் திங். என்னெல்லாம் classes of shares வேணும், மெத்தட் டு பி அடாப்டட் மெத்தட்ல இருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்கு. எந்த பிரைஸ்ல பைபேக் பண்ண போறோம், என்ன பேசிஸ் அந்த பிரைஸ் அரைவ் பண்ணது, எவ்வளோ அமௌண்ட் டு பி பெய்டு, மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ ஃபினான்ஸ் பண்ண பைபேக்கு, பைபேக்கோட கம்ப்ளீஷன் டேட் என்ன. ஸோ இதில் வந்து ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங், டேரக்டரோட ஷேர் ஹோல்டிங்கு இதெல்லாம் என்ன இருக்க போகுது, கீ மேனேஜ் பர்சனலோட ஷேர் ஹோல்டிங் இதெல்லாம் இருக்க போகுது.
and a confirmation that there is no default subsisting in repayment of deposits, interest payment, redemption of debentures. அதுலலாம் பிரச்சனையே இருக்கக்கூடாது. அதாவது நான் கிரெடிட்டாருக்கு திருப்பி கொடுக்கறதுலையோ, இல்லை ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் திருப்பி கொடுக்கறதுலையோ, இல்லை டிபெஞ்சரை திருப்பி கொடுக்கறதுலையோ, பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்றதுலையோ எந்த விதமான டிஃபால்ட் இல்லாம இருக்கிற பட்சத்துல தான் பைபேக்கு பண்ண முடியும். அதே மாதிரி அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் என்கொயரி பண்ணியிருக்கணும் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இதை. there should not be any grounds, அதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, there should not be any grounds that the company could be found unable to pay its debts. அதான் buyback ஓடுது. The directors வந்து have taken into account the liabilities as if the company were being wound up. ஸோ அது வந்து பைபேக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பேசிக்கான விஷயம். இந்த பைபேக் வந்து கம்பெனி வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலமா தான் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி லெட்டர் ஆஃப் ஆஃபர் இன் ஃபார்ம் நம்பர் SH8. ஓகேவாடா ஆனந்தனா மித்ரா? ஃபார்ம் நம்பர் SH8 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம் நம்பர் SH8 இங்க போடுறேன். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ கம்மிங் டு நம்மளோட கார்ப்பரேட் அக்கவுண்டிங். ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் அந்த SH8 அதுல டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கணும் பைபேக்கு. இதெல்லாம் பைபேக்கோட 3 பார்ட். கம்மிங் டு பைபேக்கோட சம் பார்ட். See, share of ownership of net worth hence are supposed to be perpetual. However, over time, this basic feature of equity shares also has been changed. Companies across the globe are now allowed to return back the equity shares subject to certain conditions specified in the relative statutes. இந்த ப்ராசஸ் தான் பைபேக் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் வந்து சொல்லுவாங்க. பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் இது MCQல நோட் பண்ணிக்கோங்க. பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங். ஓகே. Buyback வந்து tends to improve the valuation of companies as the capital base is reduced. Buyback helps the promoters to consolidate their stake in the company. Buyback வந்து at parல நடக்கும், premium நடக்கும், even at discountல கூட நடக்கும். ஓகேவா? ஜென்ரலா buyback involves payment of capital as well as payment of premium. பைபேக்கை பொறுத்த வரைக்கும் 3 பேர் வந்து ஃப்ரேம்வொர்க் வச்சிருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அடுத்த வருஷமே கம்பெனிஸ் ரூல்ஸ் 2014, அப்புறம் செபி 3 பேரும். அது பைபேக் பண்ணும்போது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பைபேக் வந்து கம்பெனி மே பர்ச்சேஸ் இட்ஸ் ஓன் ஷேர்ஸ். ஒன்று தன்னோட ஓன் கஜானாலேருந்து ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதுலேருந்து அந்த ப்ரொசீட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இது மூணுத்துலேருந்து எடுத்துக்க முடியும். போனஸ் இஷ்யூ எதுலேருந்து எடுத்துக்கலாம் சிவா? சிவா, போனஸ் இஷ்யூ எதுலேருந்து டிக்ளேர் பண்ணலாம்?
மித்ரா, நீங்க சொல்லுங்க கண்ணா. போனஸ் இஷ்யூ எதுலேருந்து இது பண்ணலாம்டா? ப்ராஃபிட்ஸ் ஆர்டர் ஆஃப் என்ன ப்ரையாரிட்டி? 5 சொல்லி கொடுத்தேனே என்னலாம்? அதான் அந்த லிஸ்டிங் சொல்லுங்க. ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. ம். ம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி capital redemption reserve. Second, profit on sale of shares which has been in capital reserve. Third, security premium. Fourth, general reserve. Fifth one, the P&L account. Only when the question specifically implies that the differential development reserve account or dividend equalization reserve can be taken, we have to take it. Okay, wow. Okay. சிவா இருக்காரா? ஓகே ரைட். நான் கேட்டுட்டு இருந்தேன் சிவா உங்ககிட்ட தான் எப்படி போனஸ் இஷ்யூ எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதான் எதுவும் வாய்ஸ் கேட்கலையா? நல்லா மித்ரா கிட்ட கேட்டேன். ஓகே, இப்போ போனஸ் இஷ்யூ எப்பவுமே சிஆர்ஆர், ப்ராஃபிட் ஆன் சேல், செக்யூரிட்டி பிரீமியம், ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பைபேக் எப்படி? இட்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டி பிரீமியம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ சோர்சஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் பிரீமியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம் இருக்கு பைபேக்ல. ஒன்று பேமெண்ட் ஆஃப் கேபிட்டல், இன்னொன்று பேமெண்ட் ஆஃப் பிரீமியம். பேமெண்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டி பிரீமியம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோட ப்ரொசீட்ஸ் ஆர் இந்த ஸ்டாக் ஆப்ஷனோடது. பேமெண்ட் ஆஃப் பிரீமியம்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிள்ளையார் சொல்லி வந்து செக்யூரிட்டி பிரீமியம். Other free reserves. Free reserves are surplus of statement of profit and loss, general reserve, reserve fund, dividend equalization reserve, capital reserve if realized என்றது ஒண்ணும் இல்ல. Profit on sale of machinery. In cash ன்னு சொல்லிட்டு ஒரு சம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது. So capital reserve if realized. And free portion of workman compensation fund. ஒரே நிமிஷம் கண்ணா.
ஸோ ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னா இதெல்லாம் இஃப் ரியலைஸ்டுன்றது என்னன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி, அதில் இருக்கிற கேபிட்டல் ரிசர்வ் அண்ட் ஃப்ரீ போர்ஷன் ஆஃப் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரீ ரிசர்வ்ஸில் செக்யூரிட்டி ப்ரீமியம் வராது. கேபிட்டல் ரிசர்வ் அன்ரிசர்வ்னா அதாவது கேஷாக நம்மளுக்கு ஒரு கஜானால நம்ம சேர்த்து வச்சிருப்போம்ல, கேஷ் மூலமாக உள்ளே வந்திருக்கோம்ல, அந்த இது அன்ரியலைஸ்டு வராது. ரிவால்வேஷன் ரிசர்வ்ஸ் வராது, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வராது, எனிதர் வராது. இது நான் ரொம்ப பர்டிகுலராக பார்க்கணும். அதனால தான் இந்த ரெண்டு கேட்டகரி எப்போவுமே இந்த போனஸ் இஷ்யூவோட பைபேக்லையும் போனஸ் இஷ்யூயும் போட்டுடுறாங்க. அதனால இது தனியாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க சரியா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பைபேக்குக்கு நம்ம ஒரு வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம், 3 டெஸ்ட் இருக்குக்கண்ணா. ஓகே, மித்ரா நந்தனா சிவா 3 டெஸ்ட் இருக்கு. ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட், ரிசோர்ஸ் டெஸ்ட், டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட். ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் இல்லை என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் பண்ண போறோம், அதுல 25% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல்ல எலிஜிபிலிட்டி இருக்கா. ஃபர்ஸ்ட் இது ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட். அப்புறம் ரிசோர்ஸ் டெஸ்ட். ரிசோர்ஸ் டெஸ்ட்னா நான் அசர்டைன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அக்ரிகேட் paid up capital plus free reserves. Number of shares held for buyback is equal to shareholders funds divided by buyback price. ரிசோர்ஸ் டெஸ்ட்னா என்ன, எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு, அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பை பைபேக் ப்ரைஸ்ன்றது ரிசோர்ஸ் டெஸ்ட்ல வரும். மூணாவது டெட் ஈக்விட்டி டெஸ்ட். டெட் ஈக்விட்டி ரேஷியோ என்ன சிவா? எக்ஸ்டர்னல் டெட்ஸ் டிவைட் பை இன்டர்னல் டெட்ஸ். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஸோ இதுல வந்து external debts divided by internal debts. அதாவது debentures or long term loans divided by internal funds. Basically the capital அதெல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி பாட் இருக்கு இல்லையா, அது பாட் பேக் வந்து வில் பி அட்லீஸ்ட் ஆஃப் தி அபவ் 3. இந்த 3 டெஸ்ட்ல எந்த டெஸ்ட்ல கம்மியா இருக்கோ அதோட வேல்யூ தான் குவாண்டம் ஃபார் பைபேக். அதான் செக்ஷன் 68 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றது. டெஸ்ட் புரிஞ்சுதா? ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட், ரிசோர்ஸ் டெஸ்ட், டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட். இதுக்கு எல்லாமே டீடைல் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாட் பேக் வந்து இந்த such that debt equity ratio does not exceed 2:1. இதன் மூலமாக என்னோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ 2:1 இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. டஸ் நாட், அந்த 2:1 ரேஷியோ மெயின்டைன் ஆகணும். ஏன் 2:1 ரேஷியோ மெயின்டைன் ஆகணும்? டெட் ஃபினான்சிங் இஸ் டு ஈக்விட்டி ஃபினான்சிங் 2:1 மெயின்டைன் ஆனாதான் அந்த அவங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஐடியல் ரேஷியோ இதுதான். ஸோ நம்ம பாட் பேக் பண்ணுறது எந்த விதமான பாதிப்பும், ஷேர்ஸ் பாட் பேக் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு இன்டர்னல் கேபிட்டல் இது மாறும் இல்லையா, அதனால இதுவும் பாதிக்கக்கூடாது. அப்படியும் பாட் பேக் பண்ணி நான் பண்ணோம். ஆக மொத்தம் இது மூணுத்துலேயும் நான் டெஸ்ட் பண்ணி எந்த டெஸ்ட்டில் வந்து லீஸ்ட் ஷேர்ஸ் இதுவாக இருக்கோ அதுதான் வந்து நான் பைபேக் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரேஷியோ என்னப்பா விஸ்வா, எவ்வளோக்கு எவ்வளோ நான் லீஸ்டா பைபேக் பண்றேனோ அவ்வளோக்கு என்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகாது சிவா. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகாது. அதாவது நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பண்ணாதான் நல்லது. இது பேசிக்லி என்ன ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் மாதிரி தான் சிவா. கம்பெனியில் நான் ஒரு லைட் ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி என்னோட என்ன சொல்றது, லிக்விடிட்டி மெயின்டெனன்ஸ்க்காகையோ இல்லை லாங் ரன்ல நான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், இல்லை உள்ள வந்து எனக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, அதுக்கு வந்து நான் அப்படின்ற போது தான் இந்த பைபேக் வரும். பைபேக் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். என் நான் கிளியர் பண்ணிட்டு, அதாவது ஒரு பெரிய நான் பொறுப்பு எடுக்கும் போது ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு பொறுப்பு எடுக்கும் போது ப்ராப்ளி பேங்க்ல சொல்லியிருப்பாங்க, இல்லை சார் உங்களோட இவ்வளோ ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து விற்கக்கூடாது, சில ஷேர்ஸாவது வாங்கிருங்க, அப்போதான் உங்களுக்கு இந்த அப்ரூவல் ப்ராசஸ் த்ரூ ஆகும்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுக்கு தான் இந்த பைபேக் பண்ணுறாங்க. அதில் லீஸ்ட் என்னவோ அது பார்க்குறாங்க. ஓகேவா சிவா? ஸோ இது பாருங்க, the ratio of aggregate of secured and unsecured debts owned by the company after buyback is shall not be
more than twice the paid up and its free reserves. So இந்த secured and unsecured debts ஓட ரேஷியோ பைபேக் அப்புறம் paid up and free reserves வந்து விட twice கூட ஜாஸ்தியா இருக்க கூடாதாம், அப்ப மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பைபேக்கு டியூ என்ட்ரி எப்படி வரும்னா, ஷேர் டியூ என்ட்ரி இது ஷேர் கேபிட்டல் பிரீமியம் ஆன் பைபேக் டு ஷேர் ஹோல்டர்ஸ். சி பைபேக் மூலமா எனக்கு வந்து நான் டிஸ்கவுண்ட்ல பைபேக் பண்ணேன்னா அது எனக்கு லாபம், ஓகேவா? பிரீமியத்துல பைபேக் பண்ணேன்னா அது எனக்கு நஷ்டம். புரியுதா கான்செப்ட்? பேசிக்கலி நான் கம்மியான ஃபேஸ் வேல்யூல வாங்கினேன்னா எனக்கு லாபம், கரெக்டா? அதனால கிரெடிட். ஜாஸ்தியா கொடுத்து ஷேரை வாங்கினேன்னா எனக்கு நஷ்டம் இல்ல, அதனால டெபிட் பண்றாங்க பிரீமியம். புரியுதா? இது அப்படியே ஒர்க்ஸ் ஆப்போசிட் டு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். கரெக்ட். சிவா ஒரே நிமிஷம் சிவா, நான் கார்ப்பரேட் புக்ல பைபேக் ஒன்று நோட் பண்ணி வச்சிருந்தேன், அதை இங்க ஷேர் பண்றேன் உங்களுக்கு. பைபேக் நோட் பண்ணேனா இல்ல நோட் பண்ணேனா ஞாபகம் இல்ல. இல்ல போடல, சரி ஓகே. அப்புறம் இது டியூ என்ட்ரி பேமெண்ட் மேட் ஃபார் பைபேக் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க், கிரெடிட் வாட் கோஸ் பைசா கம்பெனில இருந்து வெளில போறது இல்ல, இது ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். இது லாஸ்ட் என்ட்ரி தான், இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரினா நான் ப்ரொவிஷன் பிரீமியம். இப்போ பைபேக்ல வந்து ரெண்டு சொன்னேன் இல்லையா, சோர்சஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் பிரீமியம் வந்து இது வரும் எதுல, இந்த செக்யூரிட்டி பிரீமியம் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் டு பிரீமியம் ஆன் பைபேக். செகண்ட் என்ட்ரி. தேர்ட் என்ட்ரிங்க. ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இது, செகண்ட் என்ட்ரி இது. தேர்ட் என்ட்ரி என்னன்னா, ஒருவேளை பைபேக்ல கெயின் இருந்தா அதை கேபிட்டல் ரிசர்வ் மூவ் பண்ணிடுவேன். என்ன கெயின் இருந்ததுன்னா கேபிட்டல் ரிசர்வ், ஏன்னா கஜானா ஃபில்அப் ஆகுறதுல, அதனால கேபிட்டல் ரிசர்வ் போயிடும். Capital reserve is one reserve where you will not touch your reserve at any point of time unless and until the company gets into a period of high level of uncertainty. அதான் capital reserve. பிரேக் ஆகுதா? இப்போ எப்படி இருக்கு சிவா? எனக்கு தெரியல சிவா, நான் என்ன பண்றேனே தெரியல, எனக்குமே தெரியல. நானுமே at டைம்ஸ் யோசிப்பேன் எப்படி என்ன தான் ப்ராப்ளம் ஆகுதுன்னே தெரியலையேன்ட்டு, தெரியலையே. ஸோ இது ரெண்டும் சிவா ஓகே. ப்ரீமியத்துல பண்ணும்போது நான் இந்த ரெண்டு ரிசர்வ்ல இருந்து எடுத்து இது பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டு ரிசர்வ்ல இருந்து எடுக்கிறதுன்றது வந்து ப்ரீமியம் ஆன் பைபேக். அதுக்கப்புறம் கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ்ல வந்து இது ப்ரொவிஷன் கிரியேட் ஆகி கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இது செகண்ட் என்ட்ரி சிவா. இது வந்து இதுதான் வந்து தேர்ட் என்ட்ரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி தேர்ட் என்ட்ரி என்னன்றது என்ன ஹைட் பண்ணியிருக்கேனா இல்லையே. ஓகே இது ஃபோர்த் என்ட்ரி. ஃபோர்த் என்ட்ரின்றது இங்க எனக்கு ப்ரீமியம்ல வந்திருக்குன்னா அதை நான் கேபிட்டல் ரிசர்வ்ல மூவ் பண்றேன். ஓகே இந்த கேபிட்டல் ப்ரீமியம் ஆன் ப்ரொவிஷன் ஃபார் ப்ரீமியம் ஆன் பைபேக்னா கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ்க்கு வந்து அது மூவ் ஆயிடுறது. பைபேக் எக்ஸ்பென்சஸ்னா நார்மல் சிவா. எக்ஸ்பென்சஸ் ஆன் பைபேக்னா நான் பைபேக் பண்றதுக்கு நான் ஏதாவது ஆளை காண்டாக்ட் பண்ணி
எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் பேமெண்ட் கொடுக்கும்போது பைபேக் ஆன் எக்ஸ்பென்சஸ் டு பேங்க். 7th என்ட்ரி என்னன்னா அந்த பைபேக் எக்ஸ்பென்சஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் பிஎன்எல் மூவ் பண்றா. கடைசி என்ட்ரி என்ன? ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் என்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கடைசி என்ட்ரி. தேர்ட் என்ட்ரி இல்ல சிவா, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இங்க ப்ரொவிஷன் கிரியேட் ஆகுறது பைபேக்குக்கு செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்தும் லைக் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்துடுறேன். கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்லேருந்து ஏன்னா கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்ன்றது தான் இது. இட்ஸ் அ காமன் போர்ட்டல் வேர் யூ வில் என்ன சொல்றது, எல்லா சார்ட் ஆஃப் ஒரு 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 ஸ்பாக் மாதிரி சிவா அது. அந்த அந்த இதுலேருந்து தான் எடுத்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. தெர் இஸ் அ பைபேக் ஷேர்ஸ் வெளியில போகும் பேங்க்லேருந்து. ஸோ இந்த கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்ல மொத்தமாக எடுத்துட்டு வந்துருவாங்க பைசாவை. இங்கேருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வெளில போகும். ஒரே ஒரே லூப் ஹோல் எடுத்துட்டு வராங்க. இப்போ இப்போ கூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவா. கூட்டுக்கு நான் நிறைய கறிகாய் வச்சிருக்கேன்ல, பொரியல், கேரட்டு, பீன்ஸ்லாம் வச்சிடுறேன். கூட்டு பண்ணும்போது கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஏனத்துல போட்டு அதுக்கப்புறம் தானே கிளறி ப்ரிப்பேர் பண்றோம். அதே மாதிரி தான் எனக்கு ஃபண்டு வேணும். ஓகேவா? ஃபண்டு நான் திருப்பி கொடுக்குறோம். செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்ல பார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லேருந்து தான் நான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்றேன். அதனால தான் இந்த என்ட்ரி வந்துட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க் அக்கௌண்ட்னு போடுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ். இது ரிடெம்ப்ஷன்லயும் உங்களுக்கு இருக்குமே, ரிடெம்ப்ஷன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லயும் இருக்குமே, பார்த்துருந்தீங்கன்னா மீனிங் தெரியலையா? அதான் அதுதான் சிவா. எவ்ரிதிங் தே ஆர் புட்டிங் இட் டு ஒன் போர்ட்டல். அப்புறம் ஃப்ரம் தேர் தே ஒரு ஒரு போர்ட்டல்ல ஒரு அமௌண்ட் ஃபுல்லா அக்யூமுலேட் ஆயிடுறது. அதுக்கப்புறம் தே டூ இட் அஸ் அ சி ஆக்சுவலா இதுலேருந்தே டைரக்டா உங்க பேங்க் கூட எடுத்துட்டு போகலாம். ஆனா இது ஒரு ப்ரொசீஜர் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல இது அப்படியே சப்சீக்வெண்டா சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைபேக் பேமெண்ட் ஃபார் பைபேக் லாஸ்ட் என்ட்ரி சிவா. இதை செகண்ட்லயே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அந்த பைபேக்கு. ப்ரீமியம் ஆன் பைபேக்னா ஒரு பைசா நம்ம தானே கொடுக்கணும் சிவா. இப்போ 10 ரூபாய் ஷேர் வந்து இருக்கிற வர்த்தை நான் பைபேக் பண்ற டைம்ல இல்ல இல்ல பப்ளிக் சொல்றான் நீ 15 ரூபா கொடுத்தாதான் நான் ஷேர் திருப்பி கொடுப்பேன்னா, அப்ப 5 ரூபாய் அவன் கை விட்டு தானே போடணும் கம்பெனி. அப்ப கை விட்டு போடும்போது எங்கேருந்து எடுத்துக்கிறான்? செக்யூரிட்டி ப்ரீமியம் கொஞ்சம், ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு எல்லாத்தையும் கேபிட்டல் ரிசர்வ் போர்ட்டல்ல போய் போட்டுறான். அங்கேருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்றான். புரியுதா சிவா? இருங்க, நந்தா உங்களுக்கு புரியணும் கான்செப்ட். இப்போ பைபேக்ன்றது பிளான்டா இருக்காது. என்னாச்சு பார்க்கலையே இவங்க. தாரணி மேடம் வாங்க. என்னாச்சு 2 நாளா? ஓகே ஓகே, சரி சரி. ஓகே, முடிச்சிட்டாங்களா? கிராண்ட் ஃபாதர் ப்ரே பண்ணிட்டீங்களா? சிடபிள்யூ கிளியர் பண்ணணும்னு? குட் 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 குட். ஓகே, இப்போ நான் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் எடுக்கிறேன். கீர்த்தனா அப்படியே பாருங்க, வீடியோ ரெக்கார்டிங்ல போட்டிருக்கேன். ஓகேவா? மித்ரா இஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் ஈசாப். ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. பைபேக் ரெக்கார்டிங்ல போடுறேன். ஈசாப் ரெக்கார்டிங்ல இன்னைக்கு தான் போட போறேன். கோத்ரூ பண்ணிக்கோங்க. பைபேக் பாருங்க. பைபேக்ன்றது ஷேர், என்னோட ஷேர் பப்ளிக் கிட்ட இருக்கு, நான் திருப்பி வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் இருக்கிறத 15 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன்னா எனக்கு லாஸா ப்ராஃபிட்டா கீர்த்தனா? லாஸ். அதுதான் பைபேக்ல அந்த லாஸுக்கு தான் எப்படின்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த லாஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கணும் சிவா. செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து ஒரு 8 ரூபாய் எடுக்கிறேன். ஃப்ரீஸ் டவுன்லேருந்து 7 ரூபாய் எடுத்து எடுத்துக்கிறேன். ஓகே, அதை எடுத்து என்ன பண்றேன்னா கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்ல பார்க் பண்ணிக்கிறேன் 15 ரூபான்ட்டு.
இங்கேருந்து எடுத்து என்ன பண்றேன், ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க் வந்து கொடுக்குறேன். ஓகேவா சிவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, தேர்ட் என்ட்ரி, ஃபோர்த், இது ஃபிஃப்த் என்ட்ரி நீங்க போட்டுக்கலாம். ஃபோர்த் என்ட்ரி இல்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, தேர்ட், ஃபோர்த் என்ட்ரி, ஃபிஃப்த் என்ட்ரி, சிக்ஸ்த் என்ட்ரி, செவன்த் என்ட்ரி. 1 2 3 4 5 6 7. ஓகேவா மித்ரா? கீர்த்தனா நீங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயிடுவீங்க. நந்தனா, சிவா பக்காவா? சம் போடலாமா? ஓகே, ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன். சிவா, மித்ரா, கீர்த்தனா, நந்தனா வந்துட்டேன். ஸோ இது எம்சிக்யூ கொஷின். ஓகே, X company buys back of its own 2 lakh equity shares of rupees 10 each at par. The company has sufficient profits otherwise available for dividend besides general reserve. No fresh issue of shares is made for this journalist. 2 lakh shares equity shares. ஒரு ஷேரோட விலை 10 ரூபாய், 2 lakhsனா 20 lakh shares. ஸோ டியூ என்ட்ரி என்ன? ஃபர்ஸ்ட் டியூ என்ட்ரி பார்ல தான் பண்றாங்க. அப்ப ஷேர் கேப்ல கொண்டு விட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் 20 lakhs. கரெக்டா? இது வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்கு? ஜெனரல் ரிசர்வ் மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ ஜெனரல் ரிசர்வ்னு 20 லட்ச ரூபாய் எடுத்து கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ்ல பார்க் பண்றாங்க. அங்கேருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் நடக்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாருக்கா டவுட் இருக்கா இந்த சம்ம? ஓகே சிவா, இப்ப இதுலயே 15 ரூபாய்க்கு இவங்க வந்து பைபேக் பண்ணிருக்காங்கன்னா இங்க இந்த என்ட்ரில என்ன சிவா சேஞ்ச் இருக்கும்? இவங்க பைபேக் பண்ணது 15 ரூபாய்க்கு பண்ணிருக்காங்கன்னா என்ன இருக்கும் இந்த என்ட்ரில சேஞ்ச்? ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிரீமியம் ஆன் பைபேக் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? அப்புறம் அந்த ப்ரொவிஷன் ஃபார் பிரீமியம்க்கு வந்து செக்யூரிட்டி பிரீமியம், ஃப்ரீ ரிசர்வ்ஸ் டு பிரீமியம் அங்கேருந்து எடுத்துட்டு அதை வந்து கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ்ல எடுத்துட்டு அப்புறம் கடைசியா ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க் பண்ணும். ஓகேவா? ஒருவேளை மித்ரா நீங்க சொல்லுங்க, இத வந்து 8 ரூபாய்க்கு பைபேக் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க எப்படி என்ட்ரி வரும் மித்ரா? ஆ 16 lakhs. அப்ப ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் டு கெயின் ஆன் பைபேக் இந்த என்ட்ரி டிஸ்கவுண்ட் தான். ஓகேவா? அப்புறம் டிஸ்கவுண்ட் வந்தது அப்படின்னா அது கெயினை வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் எதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நார்மல் என்ட்ரி வந்து இது நார்மல் என்ட்ரி. ஓகேவா? இது நார்மல் என்ட்ரி. இது வந்து இதுல
ப்ரீமியம்ல பண்றீங்கன்னா இதுதான் ஸ்டெப்ஸ். இது கிடையாது. ஓகேவா? ப்ரீமியம். இது டிஸ்கவுண்ட். எல்லாருக்கும் இது புரியுதா? ஃபேஸ் வேல்யூனா இந்த என்ட்ரிஸ். ஓகே. அப்புறம் ப்ரீமியம்னா இந்த என்ட்ரிஸ் மட்டும் வரும். டிஸ்கவுண்ட்னா இந்த என்ட்ரிஸ் மட்டும் வரும். ஓகேவா? ஓகே ரைட். ஸோ கரெக்ட் கரெக்ட். தேங்க்ஸ் சிவா. இதான். ஓகேவா? நான் தனியாவே போட்டுறேன். ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ ஓகேவா மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, சிவா? 1 2 3. சி நீங்க இந்த மாதிரி ஷேர் இதெல்லாம் வரும்போது வாங்குறோமா, ஷேர் வாங்குறோமா, ஷேரை விற்கிறோமா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு யோசிச்சு ஜேர்னல் என்ட்ரிஸ் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சிவா இந்த கொஸ்டின் படிங்களா சிவா? இப்போ பாருங்களேன், பார்ட்லி பெய்ட் அப்னா we have to make it fully paid up. அப்போ equity share final to equity share capital 4 lakhs பேக் டு equity share இது ஃபர்ஸ்ட் போட்டுறணும் இந்த என்ட்ரி. அப்புறம் தான் பைபேக் ஸ்டேஜ் கம்ஸ் இன்டு பிக்சர். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அதே சேம் தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா 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 கரெக்ட். பெர்ஃபெக்ட்.
எனக்கண்ணா? ஆ, கரெக்ட். 4 ஃபீட் இருந்தா அது பண்ணணும் சிவா, கண்டிப்பா. இப்போ பைபேக் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறது. ஸோ பைபேக்குக்கு வந்து நார்மலா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு ஈக்விட்டி 20 லேக்ஸ் மொத்தமா இது ஆயிடுச்சா? இது எப்படி சிவா பண்றாங்க? மொத்தமா ரிசர்வ்ல இருந்து எடுத்துக்கோன்றாங்க. அப்ப ஜெனரல் இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் சிவா. இது சிஆர்ஆர்ல எடுத்துன்னு வந்து மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க் பீயிங் பேமெண்ட் மேட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? சூப்பர். சிவா மித்ரா புரியுதா மித்ரா? சிவா, கீர்த்தனா, நந்தனா. கீர்த்தனா சம் படிங்க கண்ணா. சூப்பர். பாருங்க கண்ணா, ப்ரீமியம்ல பண்றாங்களா? அப்ப இந்த தானே வரும். அப்ப என்ன வரும்? 12 ரூபாயில பண்றாங்க. எவ்வளோ ஷேர்ஸ்? 20,000 ஷேர்ஸ். ஸோ 20,000. ஓகேவா? இப்போ ப்ரீமியமா எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அதை பத்தி ஏதாவது சொல்றாங்களா? செக்யூரிட்டி ப்ரீமியம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ப்ரீமியம் வந்து 40,000 ரூபாய். ஸோ அப்போ 40,000 ரூபாய் இங்கேருந்து எடுத்துக்கலாமா? 40,000 டு 40,000. ஓகேவா? அப்புறம் இந்த 40,000த்தை சிஆர்ஆருக்கு மூவ் பண்றாங்க. அப்புறம் எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லை, இது கிடையாது, இது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து இது ப்ரீமியம் எடுத்துட்டோம். இந்த அமௌண்ட்டை எப்படி எடுக்கிறாங்க அவங்க? ஜெனரல் ரிசர்வ் இருக்கா? ஜெனரல் ரிசர்வ்ன்றது அட் பார் வேல்யூடுது. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே. 2 லேக்ஸ் தான் நம்மளுக்கு. 2 லேக்ஸ் தானே வேணும் சிவா, நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு. 7 லட்சத்துலேருந்து 2 லட்சம் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஜென்ரலிசம் அதுலேருந்து எடுக்கிறோம். ஸோ ஜென்ரல் ரிசர்வ்ன்றது கிரெடிட் பேலன்ஸ் ரிவர்ஸ் பண்ணுறோம். டெபிட் கொடுத்து அதுலேருந்து எடுத்து சிஆர்ஆரில் மூவ் பண்ணி வச்சிடுறோம். அப்போ நம்மளுக்கு இப்போ கஜானாக்கு கரெக்டாக 2 லட்சம் கிடச்சிட்டு இங்கே ஒரு கேபிட்டல் அம்ஷனில் 40,000 கிடச்சிருத்தா? பே பண்ணிடலாமா இப்போ அவருக்கு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், அவ்வளோதான்.
எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம் சிவா. அப்புறம் அதுலேருந்து மூவ் பண்றோம். அவ்வளோதான். இது ப்ரீமியம்க்கு எடுக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இப்போ எப்படி நான் ஒரு ஒரு இதுவா சொல்லித் தரேன் பாருங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது இருக்கு. இது ஒரு கஜானா, இது ஒரு கஜானா. நம்மளுக்கு எவ்வளோ கஜானா தேவை? இங்க ஒரு 2 லட்சம் கஜானா தேவை. அப்புறம் 40,000 ரூபாய் கஜானா தேவை. இந்த 2 லட்சம் கஜானாவை நம்ம ஜெனரல் ரிசர்வ்லேருந்து எடுக்கிறேன். இதை வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? இந்த 2 கஜானாவையும் எடுத்து ஒரு கஜானாக்குள்ள போடுறேன். அது பேர் என்னது? கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்ல போட்டு வச்சுக்கிறேன். இங்க போட்டதுக்கு அப்புறம் ஓகே எல்லா அமௌண்ட்டும் கலெக்ட் ஆயிட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேங்க்லேருந்து அவ்வளோ ரிலீசிங் மணி ஃப்ரம் பேங்க். அதான் இவ்வளோதான். எல்லாருக்கும் லாஜிக் புரியுதா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, அவ்வளோதான்டா இது. போனஸ்ல என்ன பண்ணுவோம்? ஒரு கஜானால இருந்து மட்டும் தான் எடுப்போம் இல்லையா? அந்த 4 இருக்கே: கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், ஜெனரல் ரிசர்வ், பிஎன்எல் பண்ணுவோம். ஒரு கஜானாலேருந்து எடுத்து சிஆர்ஆருக்கு மூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். இங்க இது இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இது பண்ணி சிஆர்ஆருக்கு மூவ் பண்ணி ப்ரீமியத்தை இது பண்ணுறோம். ஜிஆர்ஆர் வந்து பார் வேல்யூ, இது அட் பார் வேல்யூ, இது ப்ரீமியம் வேல்யூ. அவ்வளோதான். இந்த ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு போட்டுருவீங்க. எல்லாருமே சிடபிள்யூ முடிச்சுட்டு முடிஞ்சா சிஏ பண்ணுங்க. ஏன்னா இதே தான் ரிப்பீட் ஆகுறது சிஏ இன்டர்ல. ஆமா, சீமா கோர்ஸ் இருக்கு சிவா. ஆனா சிடபிள்யூ முடிச்சிட்டீங்கன்னா சீமா பண்றது ஈஸி. சிஏ முடிச்சிட்டீங்க, சீமா முடிச்சிட்டீங்கன்னா பேக்கேஜ் நிறைய நெகோஷியேட் பண்ணலாம் நீங்க. சிஎஃப்ஏ, ஏசிசிஏ ஒன்று இருக்கு, சிபிஏ ஒன்று இருக்கு. நிறைய. ஆனா அதெல்லாம் இதுதான் சிவா அங்க வருது: போனஸ் ஷேர்ஸ், செர்டிஃபிகேட் ஷேர்ஸ், ரைட் இஷ்யூ, பைபேக்கு, ஈசாப்பு, இதே தான் ரிடம்ஷனு, எல்லாமே இதே தான் வருது. சம்ஸ் கூட கிட்டத்தட்ட சிஏ இன்டருக்கு இதே சம்ஸ் தான். அது எனக்கு ஷூராக தெரியும். சிபிஏக்கு ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. இதே மாதிரி தான் வருதுன்னு தான் சொன்னாங்க. பட் இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வருது. சம்மே கொஷனே பெருசாக இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, சூப்பர். ஸோ மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, சிவா எல்லாருக்கும் புரிஞ்சுதா இது? எம்சிக்யூ கொஷின் பார்த்துக்கோங்க. மித்ரா உங்களுக்கு, கீர்த்தனா, நந்தனா. நந்தனா, நீங்க எஸ் மேம் சொல்லும் போதே உங்களுக்கு ஏதோ ஒரு புரியலையோன்னு எனக்கு இன்ஸ்டிங் சொல்லுது. புரியுதுங்களா? ஓகே ஓகே. இன்னைக்கு நைட்டே ஒர்க் அவுட் பண்ணிடணும் இதெல்லாம். ஓகேவா? சிவா, நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. பட் மற்றவங்க எல்லாம் சொல்றேன்.
ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கிரிப் விட்டுறாதீங்க. டாக்ஸு, கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல கொஞ்சம் உடனே பண்ணிடுங்க. நந்தனா இந்த கொஸ்டின் படிங்க செல்லம். இது டிஸ்கவுண்ட். கொஸ்டின் படிங்க. 9 ரூபாடா. டிஸ்கவுண்ட் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சி 1 ரூபாய்க்கு. கரெக்டா? ஸோ அப்போ வந்து எவ்வளோ 20% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா ஷேர் கேபிட்டல் 15 லேக் கம்ப்ரைசிங் 1 லேக்கு. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் பண்றாங்களா? எனக்கண்ணா பைபேக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த என்ட்ரி போட்டுறத டைரக்டா இங்க கேபிட்டல் ரிசர்வ் போட்டிருக்காங்க. நான் தனியா போட்டு காமிக்கிறேன் என்ன. இது அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிசர்வ்க்கு அப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஆன் பைபேக்கு ஜெனரல் ரிசர்வ் டு சிஆர்ஆர் பேமெண்ட் மேட் ஃபார் பைபேக் இதெல்லாம் யாருக்காவது புரியலையா பாருங்க. டைப் 2 ப்ராப்ளம் இது டிஸ்கவுண்ட் மட்டும். மித்ராக்கு கீர்த்தனாக்கு நந்தனாக்கு. நந்தனா இன்னைக்கு நைட்டே இது போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்கடா. ஓகே நீங்க சூப்பரா போடுறீங்க. இன்னைக்கு நைட்டே போட்டு நேற்றுக்கு நைட் அமுச்சு விட்டீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓஆர்லாம் நச்சுன்னு பைபேக் ஓடுது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் நந்தனா. சூப்பரா போடுறீங்க நந்தனா, வெரி குட். கீர்த்தனா கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இது கொஞ்சம் டைப் 3 ப்ராப்ளம். ஆனா முக்கியமான கான்செப்ட் பைபேக். யார் படிக்கட்டும்? சிவா படிங்க சிவா. கம்பெனிக்கு வந்து பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 20 lakhs சிவா. அது பைபேக் பண்றாங்க 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் பண்றாங்க. அதுல இட் இஷ்யூட் 20,000 12%. இப்போ பைபேக் பண்றதுக்கு இப்பெல்லாம் நம்மளுக்கு இப்போ சோஃபார் என்ன கஜானால பைசா இருந்தது, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணோம். கஜானால பைசா இருந்தது, பைபேக் பண்ணோம். கரெக்டா? இப்போ கஜானால பைசாவே இல்லைன்னா என்ன பண்றது? சாப்பாடு என்ன பண்ணுவோம்? பைபேக் பண்றோமா? அதுக்கு திருப்பி இஷ்யூ பண்றோம் ஷேர்ஸ். ஷேர்ஸ் ஒரு இடத்துல வாங்குறோம், ஒரு இடத்துல ஷேர்ஸை விற்கிறோம். சூப்பர்ல.
இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இத்தனை நாள் வந்து இவங்களுக்கு ஜெனரல் ரிசர்வ்ல சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருந்தது. இப்போ இஷ்யூன்னு சொல்லும்போது இந்த 50,000 பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, 20,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாங்குறாங்க. வாங்கும்போது பைசா வருமா? 50,000 வாங்குறதுக்கு 20,000 விற்கிறாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேவா? புரியுதா அந்த கான்செப்ட்? இத்தனை நாளா கஜானால பைசா இருந்தது, அதனால அதை வச்சு பைபேக் பண்ணியிருந்தாங்க. இப்ப கஜானாலையும் பைசா இல்ல, அதனால ஒரு இடத்துல ஷேர் வாங்குறாங்க, ஒரு இடத்துல கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் வாங்குறதுக்காக தன்னோட ப்ரிஃபரன்ஸ் ஷேரை விற்கிறாங்க. பையனோட படிப்புக்காக அம்மா தன்னோட நகையை விற்கிறாங்க. அப்ப எது வருது? பையனோட படிப்பு உள்ள வருது. எது வெளில போறது? அம்மாவோட நகை வெளில போறது. கரெக்டா? அந்த மாதிரி 50,000 ஈக்விட்டி ஷேர் உள்ள வருது, 20,000 ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வெளில போறது. இந்த கான்செப்ட் புரியுதா? நீ ஒண்ணு புரியுதுன்னு சொல்லுங்கப்பா, இல்ல புரியலன்னு சொல்லுங்கப்பா. அமைதியா இருந்தீங்கன்னா. இங்க பாருங்க கண்ணா, இத்தனை நாய் 50,000 ஈக்விட்டி ஷேர் இவங்களுக்கு உள்ள வரணும். இவங்களுக்கு உள்ள வரணுமா? ஆனா பைசா இல்ல, அதனால என்ன பண்றாங்க, தன்னோட 20,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேரை விற்கிறாங்க. செல் டு பை ஈக்விட்டி ஷேர்ஸ், they are selling 20,000 preference shares. புரியுதா? இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த சம்மோட கான்செப்ட். அதனால தான் டைப் 3 ப்ராப்ளம். மித்ரா புரியுதா மித்ரா? எனக்கு ரிப்ளை பண்ணுங்க கண்ணா, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆ, கீர்த்தனா, நந்தனா, why no replies? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த மாதிரி சம்பளம் என்னன்னா, ஃபுல்லி பேடப்பா இருக்கான்னு பார்க்கணும். ஷேர்ஸ் ஃபுல்லி பேடப்பா இருக்கா? அபாடி அந்த 2 என்ட்ரி போட வேணாம், தப்பிச்சோம். பாருங்க, 50,000 ஷேரு, ஒரு ஷேர் 50,000, ஒரு ஷேர் 15 ரூபா. 15 ரூபானாலே உங்களுக்கு என்ன டக்குன்னு தோணும்? டக்குன்னு என்ன தோணணும்? ப்ரீமியம்ல வாங்குறாங்க, அப்ப நஷ்டத்துல வாங்குறாங்கன்னு அர்த்தம். வாங்குறது நஷ்டத்துல வாங்குறாங்க. பட் பரவாயில்ல, என்ன பண்றது, வாங்கி ஆகணும். ரீஸ்ட்ரக்சரிங் ஆகுறதுன்னு வாங்குறாங்க. இதுல இது ஃபேர் வேல்யூ, இது ப்ரீமியம். கரெக்டா? ப்ரீமியம் எவ்வளவு ரூபா? 5 ரூபா. இப்போ 50,000 இன்டூ 5, இது 50,000 இன்டூ 10. இப்போ நல்லா பாருங்க கண்ணா, ப்ரீமியம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீமியம்க்கு சார்ட் அவுட் பண்ணிடலாம். 2,50,000 சொல்றோம். இருக்கா பைசா அதுக்கு? 2,50,000 செக்யூரிட்டி ப்ரீமியம் எங்கேருந்து எடுத்துக்கலாம் நம்ம? சிவா ப்ரீமியம்க்கு கண்ணா, செக்யூரிட்டி ப்ரீமியம். ப்ரீமியத்துக்கு செக்யூரிட்டி ப்ரீமியம் தானே? ஸோ இங்க ப்ரீமியம் இருக்கு. இங்க பாருங்க கண்ணா, 5 லேக் இது எங்கேருந்து எடுத்துப்பேன்? ஜென்ரல் ரிசர்வ் எடுத்துப்பேன். ஆனா ஜென்ரல் ரிசர்வ்ல அமௌண்ட் இருக்கா? இல்லையே. இருக்கா? இருக்கு. 10 லட்சம் ரூபாய் இருக்குல்ல? ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த பர்பஸ்க்காக, இந்த பர்பஸ்க்காக இவன் 20,000 பாவம் இஷ்யூ பண்ணிருக்கான். ப்ரிஃபரன்ஸ் ஷேரை செல் பண்றான், அப்ப அவனை தான் எடுத்துன்னு வரணும்ல. ஸோ 20,000. ஆமா,
அதாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த 5 லட்சத்துக்கு இதுக்காகவே செல் பண்ணிருக்கிறதுனால நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸுக்கு 2 லட்சம் பரட்டிட்டாங்க. கரெக்டா கண்ணா? 20,000. மித்ரா புரியுதா மித்ரா? வேகா இருக்கா? 20,000 இங்க எடுத்திருக்கானா? ஜெனரல் ரிசர்வ்லேருந்து கஜானா எவ்வளோ இருக்கும்? 10 லட்சம் வச்சிருக்கான். ரிமைனிங் ஜெனரல் ரிசர்வ் 3 லட்சம் எடுத்துக்கிறாங்க. அப்போ 5 லட்சம் வந்துருதா? ப்ரீமியம்ல 2,50,000, 50,000லேருந்து எடுத்துட்டாங்களா? அப்போ எல்லாமே குமுதா ஹாப்பியா? சிஆர்ஆர் மூவ் பண்ணிட்டாங்களா? பேங்க்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். என்ட்ரி பார்க்கலாமா? இல்லை எது சேஞ்ச் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான். அதுக்காகவே மெனக்கட்டு வித்திருக்காங்கன்றதுனால அதை வந்து அந்த 2 லட்சம் எடுத்துட்டு ரிமைனிங் 3 லட்சம் கஜானாலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே. இப்போ ஷேர் கேபிட்டல், ப்ரீமியம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன்றா பார்க்கலாம். இவங்க எவ்வளோ வரும்? 2 லட்சம். ப்ரீமியம் எவ்வளோ ரூபா? சாரி, 5 லட்சம். இது 2,80,000, 7,80,000. ஒரு இப்போ பாருங்கண்ணா, 4 lakh செக்யூரிட்டி ப்ரீமியம்க்கு ப்ரீமியம் 2,80,000. இது 2,80,000. இவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கோம். 2,80,000, 2,80,000. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, இது கிடையாது. பாருக்கு வந்து ஜென்ரல் ரிசர்வ்ல வெறும்னா 2 லட்சம். இங்கே தான் ஆடப் ஆகுது. என்ன ஆடப் ஆகுது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா எல்லாருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஷேர் அப்ளிகேஷன்லாம் நார்மல் என்ட்ரி கண்ணா. அவன் சொல்றான்ல. ம் 12% பேபிள் அலாங் வித் அப்ளிகேஷன்றதுனால பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் 2 லட்சம் ரூபாய், ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் 2 லட்சம் ரூபாய். மற்றபடி எல்லா என்ட்ரிஸும் இதோட மேட்ச் ஆகும். ஓகேவா? சிவா, மித்ரா, கீர்த்தனா, நந்தனா எல்லாருக்கும் டன்னா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? முதல் சுக்லாம்பரதனம் விஷ்ணு இது ஃபுல்லி பேடப்பா இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு ஷேர் ஃபைனல் கால். இல்ல, ஷேர் கால் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு ஷேர் ஃபைனல் கால். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம்ஸ் போட்டு படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பாருங்க. இல்லை உங்களோட மெத்தடாலஜி எது இருக்கோ பாருங்க. வாவ், மை ஃபேவரட் சாப்டர். சரி, ஓகே, நான் இதோட. ஸோ போனஸ் இஷ்யூ தரவா இருக்கீங்களா? ஓரளவுக்கு ஒரு 50% அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருதா? ஸோ ஃப்ரம் மீ ட்ராவலிங் ஃப்ரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பைபேக்கு 31லேருந்து. ஓகே, அந்த கான்செப்ட் ஈஸாப் ஓவர்வியூ எடுத்தேன். ஈஸாப் நீங்கள் போட்டு பாருங்க. 31, 32 பைபேக்கு, போனஸ் இஷ்யூ பைபேக்கு, ஜேர்னல் என்ட்ரிஸ் 3, 35, 36, 37, 37ஓட முடிச்சிருக்கேன்.
இந்த 7 sums with the concept of ESOP, ESPP, அப்புறம் வந்து பைபேக் ஓடுது. பைபேக்லேயே டிஃப்ரெண்ட் சம்ஸ், அட் டிஸ்கவுண்ட், அட் ப்ரீமியம், ஃபைனல் கால் டியூ, அப்புறம் ரைசிங் ஆஃப் இஷ்யூ ஷேர்ஸ். ஒருத்தருக்கு அதாவது இவங்களுக்கு இது வேணும்ன்ற இதுக்காக 20,000 ஷேர்ஸ் விற்கிறது எல்லாமே இங்கே போட்டிருக்கேன் கண்ணா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். do not get carried away by this second entry in the journal entry. இந்த journal entry is supposed to come only in the last. சரியா? அதனால கன்ஃபியூஸே ஆகக்கூடாது நீங்க. சரியா? ஸோ இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் தேவை, இது தேவை, இது இந்த மாதிரி தேவை. ஆனா இது எங்கேருந்து நான் பெரட்ட போறேன் பைசா? அப்போ நார்மலா பார் இருக்கிறத ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து பெரட்டுவேன். ஒருவேளை அதுக்காக இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பண்ணால் அதுலேருந்து எடுத்துப்பேன். செக்யூரிட்டி ப்ரீமியம்ல எனக்கு லாஸ் தான் அது. ஆனால் லாஸை நான் பெரட்டி தான் கொடுத்தாகணும். அது எங்கேருந்து பெரட்ட போறேன்? ரெண்டுத்தையும் சிஆர்ஆர்ல அக்யூமுலேட் பண்ணிட்டு பேங்க்ல அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண போறேன். இதுதான் ஃப்ளோ. ஜேர்னல் என்ட்ரி கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி இருக்கு. இதுல நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல ஹையர் பர்ச்சேஸ்ல அந்த மாதிரி சில சில என்ட்ரிஸ்லாம் இருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே ரைட். ஸோ டுமாரோ ஐ வில் பி டேக்கிங் அப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், விச் இஸ் அ வெரி இதே மாதிரி சாப்டர். ஒரே நிமிஷம். எப்படி ஃபீல் பண்றீங்க? போனஸ் ஷேர் கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா மித்ரா? ஈஸியா இருக்கும், கண்டிப்பா ஈஸியா இருக்கும். கீர்த்தனா உங்களுக்கு எப்படி இருக்குக்கண்ணா? ஒரு எவ்வளோ அவுட் ஆஃப் 5 ஹவு டு யூ ரேட் யுவர் செல்ஃப்? அண்டர்ஸ்டாண்டிங்கே 3.5னா சூப்பரா பண்ணுவீங்க. நந்தனா இப்போ எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? நீங்க எப்படி படிக்கணும் தெரியுமா? படிக்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்லித்தரத்துக்கு முன்னாடி ஒரு ஐடியா, ஒரு சும்மா ஒரு வேக ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்லித்தர கிளாஸ்ல இருக்கும் போதே ஒரு 3.5 கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேணாம். 1.5 கண்டிப்பா இது பண்ணிடுவீங்க. கிளாஸ்லயே உங்களுக்கு 2வா இருந்தா அப்ப நீங்க கிளாஸ்லயே கேட்டுருங்க. கான்ஃபிடென்ட் இல்ல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா. சரியா? ஸோ அதுதான், தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். யூ வில் நோ வாட் இஸ் வாட். அதுக்கப்புறம் when I'm going to add value to your understanding, you might land up in somewhere between 3 and 3.5. When you are cracking it out, it will be 4.5. When you practice it again, you will become 5. இப்படி தான் படிக்கணும். ஸோ அதனால இன்னைக்கு பாடத்தை இன்னைக்கே ஹோம்ஒர்க் போட்டுருங்க. மித்ரா டிடி முடிச்சிருங்க மித்ரா இன்னைக்கு ப்ரையாரிட்டி. அப்புறம் இது பார்த்துருங்க கண்ணா. ஓகேவா? மித்ராக்கு மட்டும் சொல்றேன், டிடியும் இதுவும் பார்த்துருங்க கண்ணா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நீங்க நான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட எம்சிக்யூ நாளை கூட எழுதிக்கோங்க. நீங்க நந்தனா, கீர்த்தனா இன்னைக்கு முடிச்சிருங்க இத, இந்த பாட்டை. ஓகேவா? ஈசாப்பும் இதையும் முடிச்சிருங்க. நான் வந்து எம்சிக்யூ ரெடி பண்ணிட்டேன்டா, அதை அமுச்சு விட்டுறேன் நான். இதோட ஓவர் கார்பரேட் அக்கௌண்டிங்கோடது ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன். கார்பரேட் அக்கௌண்டிங் வில் எக்ஸ்க்ளூட் பேங்கிங் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எம்சிக்யூஸ்ல என்ன அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். சிவா நீங்க 14th எக்ஸாம் முடிச்சுட்டு இது முடிச்சிருங்கண்ணா, மறக்காம. கார்பரேட்டிங் அக்கௌண்டிங் மட்டும் சூட்டோட சூடா முடிச்சிருங்க. ஸ்டேஜ் 2ல, ஸ்டேஜ் 1ல டிடி அண்ட் ஐடிடி ஸ்டேஜ் மித்ரா. ஓகே சரி கண்ணம்மா. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ மித்ரா. சிவா ஆல் த வெரி பெஸ்ட். மித்ரா தேங்க்யூ, நந்தனா தேங்க்யூ, கீர்த்தனா தேங்க்யூ. ஷுவர் ஷார்ட் இன்னைக்கு ஆல் வீடியோஸும் அப் டு டேட் இருக்கும். ஓகே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ கண்ணா.